மந்திரம் 22. இப்ப நீ சுய நினைவோட இருக்க. நல்ல யோசி. நீ எப்பவுமே தீப்தியா மாறக்கூடாது. நீ எப்பவுமே கீர்த்தியா தான் இருக்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இப்போ உன்னோட தம்பி அப்புறம் அவனோட பிள்ளைங்க உயிர் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட தீப்தி, ஆமா ஆமா, நான் கீர்த்தி. என்னைக்குமே நான் தீப்தியா மாறக்கூடாது. நான் தீப்தியா மாறக்கூடாது. என் தம்பிய நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவளுக்குள்ளேயே போராட ஆரம்பிச்சா. மறுபுறம் பொம்மி, இப்ப புரியுதா? தேவதை லோகத்தோட இளவரசினா நான் தான் பொம்மி. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க, நான் ரொம்பவே ஷாக்கிங்கா அவளை அப்பவே பார்த்துட்டு, நீ நிச்சயமாவே தேவதையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ, இன்னுமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல கிருஷ்ணான்னா அப்படின்னு சொல்லி அவளோட சிறகுகளை விரிச்சு காமிச்சா. அதை பார்த்த நான் அசந்து போயிட்டேன். இப்போ நான் உன்னை நம்புறேம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா, சரி வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ என் கையை பிடிச்சி எங்க பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனான். அங்க ராதா அப்புறம் குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த பொம்மி, நிஜமாவே உங்க ஃபேமிலி செம கியூட்டா இருக்காங்க. பாருங்களேன், தூங்கும் போது கூட அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க இல்ல அப்படின்னு கேட்டா. அதுக்குன்னா, அவங்க தூங்கும்போது மட்டும்தான் கியூட்டா இருப்பாங்க, முழிச்சிட்டு இருந்தா வீடு 2 ஆயிடுமே அப்படின்னு நான் சொன்னேன். இதை கேட்டு அவ சிரிச்சுக்கிட்டே, குழந்தைங்கன்னா அப்படித்தானே இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவ கண்ணை மூடி ஏதோ மந்திரம் சொன்னான். அப்போ அவ கையில 2 பிரேஸ்லெட் வந்தது. உடனே அத 2 குழந்தைங்களோட கையில போட்டு விட்டா. அவ ஷானுக்கு பிரேஸ்லெட் போட்டுட்டு எழும்பும் போது ஷான் அவ கைய பிடிச்சுக்கிட்டான். அதை பார்த்து அவ சிரிச்சுக்கிட்டே, அட இங்க பாருங்க, நான் ராணி தேவதையோட ஆசீர்வாதத்தினால எனக்கு கிடைச்ச மந்திர பிரேஸ்லெட்டை உங்க 2 பிள்ளைங்களோட கையிலையும் நான் மாட்டி இருக்கேன். அதனால அவங்களுக்கு ஆபத்தான டைம்ல இது தானா அவங்கள காப்பாத்தும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். குழந்தைங்க சேஃபா தான் இருப்பாங்க. நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. எனக்கும் நல்லா தூக்கம் வருது, நானும் போய் தூங்குறேன். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து நடந்து போனான். இப்போ இங்க என்ன நடந்ததுன்னு நான் புரியாம அவளை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரின்னு சொல்லி நானும் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சேன். மறுநாள் காலையில காலை கதிரவன் அழகாக ஒளி வீசுற நேரத்துல எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்னோட கார்டனுக்கு போனேன். வழக்கம் போல அம்மாவும் ராதாவும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பொம்மியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. குழந்தைங்க 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் சூரிய பகவானை ரசிச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சில ஜீப்புகள் எங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. அது யாரு அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த ஜீப்ல இருந்து சில போலீஸ் வெளியில வந்தாங்க. அப்பாவை பார்த்ததும் அந்த போலீஸ் எல்லாருமே அவங்களுக்கு சல்யூட் அடிச்சாங்க. அவங்கள பார்த்து, என்ன எஸ்ஐ அரவிந்த், உன் டீமோட இங்க வந்திருக்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அரவிந்த், இல்லை சார், நான் உங்க பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்பா ஷாக் ஆகி, ஏன், எதுக்கு, நீ ஏன் என் பையனை அரெஸ்ட் பண்ணணும், அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு எஸ்ஐ அரவிந்த், இல்லை சார், உங்க பையன் மதுரையில இருந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்ததா எங்களுக்கு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அப்பா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போற டைம்ல ராதா கத்துற சத்தம் கேட்டுச்சு. நாங்க எல்லாருமே உள்ள போய் பார்த்தோம். அங்க அவ பெட்ல உட்காந்து, என் குழந்தைங்க, என் குழந்தைங்க, என் குழந்தைங்களை காணும் அப்படின்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தா. நான் ராதா கிட்ட போய், என்னாச்சு ராதா, ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ராதா அழுதுகிட்டே, நான் தியாவை ஸ்கூல் போக எழுப்பக்கு வந்தேன். ஆனா இவ்வளோ நேரம் இங்க தூங்கிட்டு இருந்த குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி அவ அழுதுகிட்டே இருந்தா. பொம்மி அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சா. அப்போ சஞ்சீவ் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா நின்றுட்டு இருந்தான். அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் மைண்ட்ல எதுவுமே இல்லை. என்ன பண்றதுன்னு யோசிச்சே இருக்கும்போது என் மைண்ட்ல வந்தது ஒரே விஷயம்தான். இப்போ இந்த போலீஸை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா தியா அப்புறம் ஷானை என்னால் காப்பாற்ற முடியாது. அதனால சஞ்சீவ் இவங்க கிட்டே அனுப்பி வச்சிடலாம். நான் அப்புறமா
கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுக்கப்புறமா நான் சஞ்சீவ் பக்கத்துல போய், இங்க பாரு சஞ்சீவ், உன்னோட தம்பி தங்கச்சி 2 பேருமே இப்ப காணாம போயிருக்காங்க. நான் அவங்கள தேடியே ஆகணும். இவங்க என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள என்னால கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள யாரு கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்க. நான் அவங்கள உடனடியா காப்பாத்தி ஆகணும். நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்ப நீ இந்த போலீஸ் அங்கிள் கூட போ. நான் கண்டிப்பா உன்னை திருப்பி கூப்பிட்டுப்பேன். அவன்கிட்ட நான் அப்படியே விட்டுறல மாட்டேன். இது அப்பாவோட ப்ராமிஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இதை கேட்ட சஞ்சீவ், உங்களுக்கெல்லாம் நான் முக்கியமே இல்லைல்ல? அப்புறம் தியா ஷான் அவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களோட பிள்ளைங்க. நான்லாம் ச்சே, முதல்ல நான் பிறந்த உடனே என்னை தூக்கி போட்டீங்க, இப்போ தம்பி தங்கச்சிக்காக என்னை தூக்கி போடுறீங்க அப்படின்னு கோபமா சொன்னான். இதை கேட்ட நான் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவனை அடிச்சிட்டேன். அதுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாவம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அதை என்னால் பார்க்க முடியல. அவனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா, சஞ்சீவ், நான் இப்போ என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆனா இப்போ நீ அங்கிள் கூட பரத்தோட வீட்டுக்கு போ. உன்னை நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். உன்னை அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். இது அப்பாவோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி நான் அரவிந்த் கிட்ட வந்து, நீங்க தேடிட்டு இருக்க குழந்தை இவன் தான், நான் கடத்திட்டெல்லாம் வரல, அவனாதான் வந்தான் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ அரவிந்த் கிட்ட கொடுத்தேன். எஸ்ஐ அரவிந்தோ சரின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போனாங்க. அப்படி அவர் கூட்டிட்டு போகும்போது சஞ்சீவன் ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, அந்த பார்வையே என்னை கொன்னுடுச்சு. மீண்டும் சந்திப்போம்.